எல்லோ சிட்டி ஃபார்ம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ கறி மசாலுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டும் அது எந்தெந்த பக்குவத்தில் வறுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு மல்லி 600 கிராமுங்க. இதை வந்து அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான தீயில் வறுக்கணுங்க. வறுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மல்லி வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உடையுங்க. இதுதான் வந்து அதோட பக்குவம் கரெக்டாக இருக்குங்க. மல்லி வந்து கருக விட்டிங்கன்னா கறி மசாலத்தோட மணமும் சுவையும் மாறிடுங்க. அதனால் மிதமான தீயில் கருக விடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து 200 கிராமுங்க. இது வந்து அதே மாதிரி மல்லி எப்படி வறுத்தோமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வறுத்துட்டிங்கன்னா இதோட நெடி வந்து நம்மளால் நிற்க முடியாதுங்க. வறுக்கும்போது மிளகாய் வறுக்கும்போது மட்டும் மிளகாயோட நெடி வந்து வெளியே போகிற மாதிரி கிச்சன் ஃபேனை யூஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து 20 கிராமுங்க. இதையும் அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. மிளகு எப்படி வறுவடிச்சு அப்படின்னு தெரியலைன்னா மிளகு வறுக்கும்போது நல்ல வாசம் வருங்க. மிளகோட வாசம் அதுவே இதுக்கு போதுமான அளவுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து 100 கிராமுங்க. சோம்பு வந்து சீக்கிரமாக வறுபடுற தன்மை இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பொன்னிறம் ஆனோடனே வறுத்தெடுத்தால் போதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சீரகம் வந்து 40 கிராம் போட்டுக்கணுங்க. இதை பார்த்திங்கன்னா சீரகம் வந்து சீக்கிரமாக வந்து வெடிக்கிறவங்க. அதனால் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து லைட்டாக 1-2 வெடிக்கும் போதே எடுத்துடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கசகசா வந்து 20 கிராமுங்க. இதுக்குமே வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. கசகசா வந்து சீக்கிரமாக வறுபடுற தன்மை உடையதுங்க. சீக்கிரம் கரிஞ்சும் போயிடும். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை வந்து 20 கிராமுங்க. இதெல்லாம் ரொம்ப வர வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக வாசம் வந்தோடனே எடுத்துடலாங்க. அடுத்து வந்துங்க கிராம்பு வந்து 4 கிராமுங்க. இதையும் வந்துங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. கிராம்பு வந்து கருப்பாக இருக்கனால வறுபட்டுச்சா என்னன்னு தெரியாது. லைட்டாக வாசம் வந்தோடனே எடுத்துடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் வந்து 4 கிராம் போட்டுடலாங்க. 4 கிராம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வரைக்கும் கடாயில் இருந்த சூட இந்த ஏலக்காய்க்கு போதுமான அளவாக இருக்குங்க. அதனால் வறுத்து எடுத்துடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை வந்து 2 கிராமுங்க. இது வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேங்க. அதுவே இதுக்கும் போதுமானதாக இருக்கனால அப்படியே போட்டுக்கலாங்க. இது 4-3 கிள்ளி போட்டுறணுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு கொண்டு போய் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். மிஷினில் அரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துங்க அதை வந்து பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சிடணுங்க. அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கறி மசால் தூள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் வறுவலுக்குங்க. சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அது போக பார்த்திங்கன்னா குருமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. வெஜ் குருமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சில்லி போடுவோம் இல்லைங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த கறி மசால் தூள் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற ரெசிபியோட சுவையும் மனமும் நல்லா இருக்குங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜீரண சக்திக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு பெரிய தட்டில் ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்து வச்சு ஒரு 1/4 கிலோ மட்டும் கிச்சனில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்போ மட்டும் ஒரு 1/4 கிலோவாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போனா தான் வந்து அதோட சுவையும் மனமும் மாறாமல் இருக்குங்க. நாங்கள் சொன்ன அளவில் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அப்படி டைம் இல்லை எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த மசாலா மட்டும் இல்லை, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசால் தூள், பிரியாணி மசாலா, மீன் மசாலா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோங்க. நன்றி, வணக்கங்க.